அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நரைத்த முடியின் நிறத்தை மாற்ற சிறந்தது மருதாணி மற்றும் கொத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருதாணியை பயன்படுத்தி அழகு செய்வதை உறுதி செய்தார்கள். பெண்கள் கைகள் மற்றும் தலைமுடிக்கு மருதாணி மூலம் அழகு சேர்ப்பது சுன்னாவாகும். இது இயற்கை வண்ணம் அளித்து தலைமுடி மற்றும் நகங்களை பலப்படுத்தும். கொத்தம் என்பது மருதாணி போன்ற இயற்கை மூலிகை. இது ஏமன் மற்றும் அரேபியாவின் சில பகுதிகளில் வளர்கிறது. கொத்தம் சில நேரங்களில் அரேபியன் இண்டிகோ என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இது இந்தியாவில் பொதுவாக கிடைக்கும் இண்டிகோ அல்லது கத்தா பொடி அல்ல. மருதாணி தலைமுடிக்கு இயற்கை சிவப்பு நிறத்தை தரும். கொத்தம் ஆழமான நீலக்கருப்பு நிறத்தை தரும். மருதாணி மற்றும் கொத்தம் இணைந்தால் ஆழமான தேன் நிறம் அல்லது கருப்பு நிறத்தை உருவாக்கும். முற்றிலும் இயற்கை மற்றும் சுண்ணாவின் வழிபடி. இந்தியாவில் கொத்தம் பொடியை ஆன்லைனில் டெசர்ட் கார்ட் அல்லது எட்சியில் வாங்க முடியும். ஆனால் இதன் விலை கூடுதலாக இருக்கிறது. 100 கிராம் பொடி ரூபாய் 2000. பயன்பாட்டு குறிப்புகள். மருதாணியை உங்கள் தலைமுடியில் முதலில் பயன்படுத்த வேண்டும். மருதாணி பொடி 100 கிராம் அல்லது முடியின் நீளத்தின் பொறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள். 12 - 16 மேசைக்கரண்டி அல்லது 3/4 கப் வெந்நீருடன் கலக்கவும். தயிர் போன்ற பக்குவத்தில் மென்மையாக இருக்க வேண்டும். மேலும் வண்ணம் பெற 2 தேக்கரண்டி எலுமிச்சை சாறை சேர்க்கலாம். இது நிறத்தை அதிகரிக்க உதவும். 1 தேக்கரண்டி தயிர் அல்லது தேங்காய் எண்ணெயை சேர்த்தால் ஈரப்பதத்தை அதிகரிக்கும். இது தலைமுடியை பலப்படுத்தி அடிப்படை வண்ணத்தை வழங்கும். மருதாணியை அதிக நேரம் விடும்போது சிவப்பு நிறம் அதிகரித்து தலைமுடி செழுமையாக இருக்கும். மருதாணியை 1 மணி நேரம் முதல் 4 மணி நேரம் வரை விடலாம். மருதாணி இயற்கையாகவே குளிர்ச்சியான தன்மை உள்ளது. அதனால் கூடுதல் நேரம் விடுவதால் சலிப்பு அல்லது குளிர்ச்சியை உணரலாம். மருதாணி போடப்பட்ட தலைமுடியை ஷவர் கேப் அல்லது பிளாஸ்டிக் ராப்புடன் மூடி வைக்கவும். வெப்பம் மருதாணியின் வண்ணத்தை வெளிப்படுத்த உதவும். பயன்படுத்திய பின் வெறும் தண்ணீரில் தலைமுடியை அலசவும். 24 மணி நேரத்திற்கு ஷாம்பு பயன்படுத்த வேண்டாம். மருதாணி கழுவிய பின் கொத்தம் பொடியை வெந்நீர் அல்லது கருப்பு தேநீருடன் கலந்து தடவவும். 1 - 1.5 மணி நேரத்திற்கு விடவும். தலைமுடியை நன்கு கழுவிய பின் ஆழமான கருப்பிரத்தை வெளிப்படுத்தும். முதல் முறையாக மருதாணி பயன்படுத்தும் போது அல்லது கொத்தம் கலக்கும் போது எப்போதும் பரிசோதனை செய்யுங்கள். மருதாணி தலைமுடியின் வேர்களிலிருந்து முனை வரை பலப்படுத்துகிறது. இது அழகு மற்றும் சுண்ணாவை சுய பராமரிப்புடன் இணைக்கிறது.